ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சீரிஸ் ஃப்ரீக். நான் லியோ. இன்றைக்கி நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப் 5 ஹிஸ்டாரிக்கல் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களோட ஃபேவரட் சீரிஸ் இல்லைன்னா அது என்ன சீரிஸ்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பார்ட் 2ல் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். 5th பிளேஸில் இருக்க சீரிஸ் கிரவுன். நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்ததுலேயே ஒன் ஆஃப் த ஹை பட்ஜெட் சீரிஸ்னால் அது இந்த நெட்ஃப்ளிக்ஸோட கிரவுன் சீரிஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு எபிசோடுக்கு மட்டும் $14 மில்லியன் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் சீசனோட பட்ஜெட் மட்டும் $13 மில்லியன். அண்ட் இந்த சீரிஸ் வந்து குயின் எலிசபெத்தை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த சீரிஸோட மெயின் பிளாட் வந்து கிங் ஜார்ஜ் 6 வந்து இறந்ததுக்கு அப்புறமா அடுத்த கிங்கா வந்து எலிசபெத் தான் வராங்க. அண்ட் இந்த சீரிஸோட மெயின் பிளாட்டே அவங்க எப்படி இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. ஏன்னா ஓவரால் யூகேவே இவங்கள தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் அது வந்து எக்ஸாம்பிளுக்கு ஃபேமிலியில் வர ஸ்ட்ரகிளாக இருக்கலாம், இல்லை பொலிட்டிக்கலில் வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அது ஃப்ளாஷ் நியூஸில் வருது. யூகேலையும் இவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். 2016ல் ஃபர்ஸ்ட் சீசனை நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் மொத்தமாக 4 சீசன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த சீரிஸ் ஒரு 75% தான் ட்ரூ ஸ்டோரி அண்ட் 25% வந்து ஃபிக்ஷனை கலந்து ஒரு ட்ரூ ஸ்டோரியாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த சீரிஸ்க்கு IMDb 8.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ 2017ல் பெஸ்ட் ட்ராமா சீரிஸ்க்கான அவார்டும் கோல்டன் குளோபல்ல இருந்து வாங்கியிருக்கு. The crown must win. Must always win. 4th பிளேஸில் இருக்க சீரீஸ் நார்காஸ். இது வரைக்கும் இந்த சீரிஸை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு வேறு லெவலான சீரீஸ். அதுவும் இந்த சீரிஸோட பிரேக்கிங் பேட் மாதிரியான ஒரு பெஸ்ட்டான எண்டிங் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த சீரிஸோட நேம் நார்காஸ்க்கு ட்ரக்ஸ்ன்னு ஸ்பானிஷில் சொல்லுவாங்க. பப்ளோன்ற ஒரு ட்ரக் கிங் பெயினோட ஸ்டோரி தான் இந்த சீரிஸோட மெயின் பிளாட்டே. அண்ட் ரீசெண்டாக ஸ்கேம் 1992 சீரிஸ்க்கு இந்தியாவில் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்துச்சோ அதே மாதிரி இந்த சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒன் ஆஃப் த சக்ஸஸ் சீரிஸ்னால் அது நார்காஸை சொல்லலாம். அண்ட் இந்த சீரிஸில் கூஸ்பம் சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அதை என்னால் வேர்ட்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. நீங்கள் இந்த சீரிஸ் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். பப்ளோ எஸ்கோபார் ட்ரக்கை செல் பண்ணி ரொம்ப பெரிய கிங்பிங்காக மாறினது தான் இந்த ஸ்டோரி மூவ் ஆகும். அண்ட் IMDbல இந்த சீரிஸ்க்கு 8.8 கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 3 சீசன்ஸ் அவைலபிளாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு சீரிஸ். We had no idea what we were in for. 3rd பிளேஸில் இருக்க சீரீஸ் ஸ்பார்டகஸ். இது வரைக்கும் நீங்கள் இந்த சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா சூப்பர். பட் அப்படி பார்க்கலன்னா ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் சீரிஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த சீரிஸ் தான். ஒரு வெறித்தனமான சீரிஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சீரிஸை கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிளட் வைலன்ஸ்லாம் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சீரிஸை ஒன் லைனில் சொல்லணும்னா ஸ்பார்டகஸ். ஓ மை காட், இந்த பேரை சொல்கிறப்பவே எனக்கு கூஸ்பம்ஸ் வருது. ஸோ இந்த சீரிஸோட பிளாட் என்னன்னா, ஸ்பார்டகஸ் அப்படின்ற ஒரு ட்ரேஷியன் கிளாடியேட்டர் அடிமைத்தனத்திலிருந்து ஒட்டுமொத்த ரோமையும் எதிர்த்தான்றது தான் இந்த சீரிஸோட மெயினான பிளாட். ஒரு வேற லெவல் சீரிஸ் பார்க்கணும்னா நிறைய ஃபைட் சீன்ஸ், பிளட் வைலன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சீரிஸை கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, பிளட் வைலன்ஸ் மட்டும் இல்லை, அடல்ட் சீன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த சீரிஸ் பார்க்க ஸ்பார்டகஸ், கிரிக்கஸ்ன்ற கேரக்டருக்குலாம் நீங்கள் ரொம்பவும் பெரிய ஃபேன் ஆயிருவீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு சீரிஸ். 2nd பிளேஸில் இருக்க சீரிஸ் த லாஸ்ட் கிங்டம். இந்த சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ஒரு நல்ல சீரிஸ்னு. பட் சேட்லி இது ஒரு அண்டர் ரேட்டட் சீரிஸ் தான். அண்ட் இதோட பிளாட் என்னென்னா, இங்கிலாந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இடமே சின்ன சின்ன கிங்டம்ஸாக இருந்துச்சு. அண்ட் அந்த இடத்த எல்லாமே வைக்கிங்ஸ் ஆர் டேமன்ஸ்ன்ற குரூப் வந்து ரைடு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் அவங்கள எதிர்த்து ஒரு வாரியர் வந்து அந்த டைமில் இருந்தான். ஸோ அவனோட ஜர்னி தான் இந்த சீரிஸோட மெயினான பிளாட்டு. அண்ட் இந்த சீரிஸ்க்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸில் நம்ம பார்க்க போகிற சீரிஸ்க்கும் நிறையவே சிமிலாரிட்டிஸ் இருக்கும். இந்த சீரிஸ் கிறிஸ்டியானிட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற வைக்கிங்ஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ மொத்தமாக இந்த லாஸ்ட் கிங்டம்க்கு 4 சீசன்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த சீரிஸ் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிறேன் அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீரிஸ்னால் அது வைக்கிங்ஸ் தான். இந்த சீரிஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு போய் இப்போவே செக் பண்ணி பாருங்கள். இந்த சீரிஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும், ஸ்டாப் பண்ண உங்களுக்கு தோணவே தோணாது. ஸோ ஒரு 6 எபிசோடு கிட்ட பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஈவன் க்ளோஸே பண்ணாலுமே உங்களுக்கு அந்த சீரிஸோட தாட்டில் தான் இருப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த சீரிஸ் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். மொத்தமாக 6 சீசன்ஸ் வரைக்கும் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 6th சீசன் தான் இந்த சீரிஸோட ஃபைனல் சீசனும். ஸோ இதோட பிளாட் என்னென்னா,
நார்ஸ் மித்தியாலஜி படி நார்ஸ் பீப்புள் அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் இருந்த பிரச்சனை அண்ட் கேட்டகேட் இங்கிலாண்டுன்னு லேண்ட்ஸுக்குள்ளே நடக்கிற இஷ்யூஸ் அண்ட் மெயினான ரக்னார் லாத்பாக்ன்ற ஒரு ஃபார்மர் எப்படி கிங்காக மாறினா அண்ட் அவனை சுற்றி இருக்கக்கூடிய பர்சன்ஸோட ஜர்னி ஏதான் இந்த சீரிஸோட மெயினான பிளாட்டாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த சீரிஸோட மெயினான விஷயமே இதில் ஆக்ட் பண்ணியிருக்கவங்க தான். ஆக்டிங் கண்டிப்பாக சொல்லணும் வேற லெவலில் இருந்துச்சு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துட்டு அது மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குற சீரிஸ் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த வைக்கிங் சீரிஸ் உங்களை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணும். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 6 எபிசோட் பார்த்துட்டிங்கனாலே போதும், அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து ஈவன் க்ளோஸே பண்ணாலுமே உங்களுக்கு அந்த தாட்டில் தான் நீங்கள் இருந்துட்டு இருப்பீங்க. ஸோ மொத்தமாக 6 சீசன்ஸும் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். I know it is hard for you to accept, but unhappiness is more common than happiness. அண்ட் சப்போஸ் நான் இதில் சொல்லியிருக்க எல்லா சீரிஸுமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் அவுட்லேண்டர், பிளாக் சைல்ஸ், ரோம், மார்க்கோ போலோ, த டூடர்ஸ்னு நிறையா சீரிஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்டு முடிஞ்சால் நான் ஃப்யூச்சரில் பார்ட் 2 வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவும் எஃபர்ட் போட்டிருக்கேன். ஸோ நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுலாம் ஒரு லைக் மட்டும்தான். அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகக்கூடிய வெப் சீரிஸ் ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.